வணக்கம் நண்பா, நண்பிகளே. உங்ககிட்ட ஒரு நேர்மையான கேள்வி கேட்கலாமா? இது ரொம்ப சிம்பிளான கேள்விதான். ஆனா உங்க வாழ்க்கையோட பாதி பிரச்சனைக்கு இதுதான் பதில். நீங்க தூங்கி எழுந்த பிறகு அடுத்த 1 மணி நேரத்துல உங்க உடம்புக்கும் மனசுக்கும் என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு உண்மையிலேயே தெரியுமா? தெரியாதுன்னு சொல்லுங்க. ஏன்னா நம்ம பெரும்பாலான பேர் என்ன பண்றோம்? கண்ணை முழிக்கிறதுக்கு முன்னாடியே போனை எடுத்து ஸ்க்ரோல் பண்றோம். கொட்டாவியோட வந்து பிரஷ்ஷை எடுக்கிறோம். 1/2 மணி நேரம் லேட் ஆனதும் ஐயோ மீட்டிங்னு பதறி ஓடுறோம். சரிதானே? இதெல்லாம் நீங்க ஏன் செய்யறீங்க தெரியுமா? ஏன்னா நமக்கு காலை பழக்கத்தோட உண்மையான சக்தியை பத்தி யாருமே சரியா சொல்லி தரல. நம்ம முன்னோர்கள் காலை பொழுது பொன்னான பொழுதுன்னு சும்மாவா சொன்னாங்க? இல்லை. நண்பர்களே, இது வெறும் ரீல்ஸ் பார்த்து பழகிற விஷயம் இல்லை. நீங்க காலையில செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயமும் உங்க ஹார்மோன்களை மாத்துது, உங்க மூளையோட கெமிக்கலை மாத்துது, உங்க நாளையே மாத்துது. இந்த 12 காலை பழக்கங்கள் தெரியாம இருந்தா பெரிய இழப்பு. ஆம், நான் மேட்டருக்கு வர்றேன். இந்த வீடியோவை நீங்க 10 நிமிஷம் பொறுமையா பாத்தீங்கன்னா உங்க மார்னிங் ரொட்டீன்னு சொல்லி இத்தனை நாளா நீங்க தப்பா செஞ்சுட்டு இருந்ததெல்லாம் இன்னைக்கு மாறிடும். இது நான் கூகுள் தேடி சொல்ற விஷயம் இல்லை. இது உடம்போட பயாலஜியும் மனசோட சைக்காலஜியும் சேர்ந்த ஒரு ஆழமான விஞ்ஞானம். இந்த 12 பழக்கங்களில் நீங்க குறைந்தது 5 அல்லது 6 பழக்கத்தையாவது கடைபிடிச்சிங்கன்னா நாள் முடியிறப்போ அடடா இன்னைக்கு ஒரு மாதிரி எனர்ஜியா இருந்துச்சுன்னு நீங்களே சொல்வீங்க. வாங்க அந்த பழக்கங்கள் என்னன்னு பார்க்கலாம். ஆனா முதல்ல ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க குடும்பத்தில் இருக்கிற வயசானவங்களுக்கும் டென்ஷன்ல இருக்கிற நண்பர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது அவங்களுக்கு நாம கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்துங்க. அப்பதான் உங்களுக்கான சரியான ஞானம் தப்பாம வீட்டில் வந்து சேரும். சரி வாங்க, உங்க உடம்பையும் மனசையும் புதுசா பறக்க வைக்க போற அந்த 12 அற்புதமான காலை பழக்கங்களை இப்போ பார்க்கலாம். விதி 1. எழுந்ததும் முதலில் கண்ணுக்கு விடி வெளிச்சம் காட்டுங்க. ஆனால் போன் இல்ல. நண்பர்களே, நீங்க காலையில கண்ணை திறந்த உடனே செய்யற முதல் வேலை என்ன? சொல்லாதீங்க. தலையணைக்கு கீழே இருக்கிற போனை துழாவுறீங்க. இது நீங்க உங்களுக்கு செய்யற முதல் மூளை அடிமைத்தனம். ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க. ராத்திரி பூரா இருட்டுல இருந்த உங்க கண்ணு திடீர்னு அந்த சின்ன திரையில இருந்து வர்ற நீல வெளிச்சத்தை, அதாவது ப்ளூ லைட்டை பார்க்கும்போது உங்க மூளைக்கு ஓ இன்னும் நைட்டு தான் சிக்னல் போகுது. ஆனா உங்க வீட்டுக்கு வெளியே இருக்கிற சூரிய வெளிச்சம் சொல்லுது இது காலை. இந்த குழப்பத்துல உங்க உடம்பு என்ன ஆகும்? மெலட்டோனின் சரியா வெளியேறாது. அதான் நாள் முழுக்க உங்களுக்கு கிறுகிறுப்பு, மந்தம், நான் தூங்கலையேங்கிற ஃபீல். என்ன செய்யணும்? காலையில கண்ணு திறந்த உடனே போனை எடுக்கிறதுக்கு பதிலா ஜன்னல் பக்கம் திரும்பி படுத்துக்கிட்டே இயற்கை வெளிச்சத்தை முகத்துல பட விடுங்க. 5 நிமிஷம் இதை மட்டும் பண்ணுங்க. உங்க கண்கள் வழியா சூரிய ஒளி உங்க மூளைக்கு எழுந்திருமச்சா பொழுது விடிஞ்சிடுச்சுன்னு ஒரு மிருதுவான ஷாக் கொடுக்கும். இது காஃபியை விட பவர்ஃபுல். இதுதான் உங்க உடம்புக்கு நீங்க கொடுக்கிற முதல் மரியாதை. விதி 2. வாய் ஒரு புகை போக்கி. அதை சுத்தம் பண்ணினாதான் உடம்பு சுத்தம். ஆச்சரியப்படாதீங்க. காலையில நீங்க எழுந்ததும் வாயில எச்சில் ஊறும். சில பேருக்கு வாய் நாற்றம் அடிக்கும். இது தப்பு இல்ல. உங்க உடம்பு ராத்திரி முழுக்க கழிவுகளை வெளியே தள்ள முயற்சி பண்ணியிருக்கு. அதோட அடையாளம் இது. நம்ம முன்னோர்கள் வாய் கொப்பளிக்காம எந்த வேலையும் ஆரம்பிக்க மாட்டாங்க. அது ஒரு சுகாதாரம் மட்டும் இல்ல, அது ஒரு சுத்திகரிப்பு. நீங்க பிரஷ் பண்றதுக்கு முன்னாடி நாக்கு வழியா உங்க உடம்பு என்னென்னவோ வெளியேற்றி இருக்கும். அதை முதல்ல வெளியே துப்பிடணும். என்ன செய்யணும்? 1. ஆயில் புல்லிங். பிரஷ் பண்றதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயை வாயில விட்டு குப்பிடிங்க. அதை விழுங்காதீங்க. அந்த எண்ணெய் ஒரு காந்தம் மாதிரி உங்க வாயில இருக்கிற பாக்டீரியா, பூஞ்சை, நச்சு இதெல்லாத்தையும் இழுத்துக்கும். 10 நிமிஷம் கழிச்சு அதை துப்பிட்டு வெதுவெதுப்பான தண்ணியில வாய் குப்பிடிங்க. 2. நாக்கு சுத்தம், டங் ஸ்கிரீப்பிங். இது இல்லாம நீங்க பிரஷ் பண்றதே வீண். ஒரு காப்பர் அல்லது ஸ்டீல் நாக்கு சுத்தம் பண்ற கருவி வச்சுக்கோங்க. நாக்குல படர்ந்திருக்கிற வெள்ளை மஞ்சள் அழுக்கை நன்னா ஸ்கிரீப் பண்ணி வெளியேற்றுங்க. இது செரிமானத்தை தூண்டும். முக்கியமா இதுல இருக்கிற நச்சு திரும்ப வயித்துக்குள்ள போகாம பாத்துக்கும்.
விதி 3. தண்ணீர் குடிங்க, ஆனா நின்னுக்கிட்டு இல்ல. தண்ணீர் குடிங்கன்னு சொன்னா பாட்டிலை எடுத்து கடகடன்னு மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு ஓடிடுறீங்க. அது தப்பு நண்பர்களே. நம்ம முன்னோர்கள் சாப்பிடும்போது மட்டும் இல்ல, தண்ணீர் குடிக்கும் போதும் உட்கார்ந்து தான் குடிப்பாங்க. ஏன் உட்கார்ந்து குடிக்கணும்? நீங்க நின்னுகிட்டு தண்ணி குடிக்கும்போது தண்ணி ஒரு அழுத்தத்தோட நேரா கீழே போய் முட்டிகளை பாதிக்கும்னு ஆயுர்வேதம் சொல்லுது. முக்கியமா உங்க வயிற்று சுவத்துல இருக்கிற ஜீரண நெருப்பு அக்னி அணைஞ்சிடும். உட்கார்ந்து மெதுவா குடிக்கும்போது அந்த தண்ணி உங்க செல்களுக்கு எப்படி எடுத்து போகணுமோ அப்படி மெதுவா பாயும். என்ன செய்யணும்? எழுந்த உடனே ஒரு பித்தளை அல்லது செப்பு குவளையில ஊத்தி வச்சிருக்கிற தண்ணியை எடுத்து கீழே உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி சுவைச்சு மெதுவா குடிங்க. 1 டம்ளர் குடிச்சா போதும். ஆனா அந்த 1 டம்ளர் முழுசா உங்க உடம்புக்கு மருந்தா மாறும். குடல் சுத்தமாகும், மலச்சிக்கல் என்ற பேச்சே இருக்காது. விதி 4. மலம் கழிக்கும் முன் 1 நிமிடம் காத்திருங்க. இது மூளைக்கான ஒர்க் அவுட். நண்பர்களே, இது கொஞ்சம் வித்தியாசமா தோணும். ஆனா இது உங்க மூளை ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். காலையில கட்டுன்னு பிரஷர் வந்த உடனே ஓடி உட்கார்ந்துடுறோம். ஆனா முன்னோர்கள் பாத்ரூம் போறதுக்கு முன்னாடி ஒரு 30 செகண்ட் காத்திருப்பாங்களாம். ஏன்னா அந்த தருணத்துல உங்க உடம்பு இப்போ வெளியேற்ற வேண்டிய நேரம்னு சொல்லுது. நீங்க உடனே செய்யாம சரி 1 நிமிஷம் இருன்னு மனசால சொல்லி கட்டுப்படுத்துனீங்கன்னா உங்க மூளையோட முன்பகுதி ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வலுவடையும். இது உங்க வாழ்க்கையில மற்ற விஷயங்களில் பொறுமையாகவும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் சக்தியையும் கொடுக்கும். இது ஒரு மறைமுகமான மூளை பயிற்சி. குறிப்பு, இது உடல் நலம் உள்ளவர்களுக்கு மட்டுமே. ஏதேனும் உடல் நல பாதிப்பு இருந்தால் மருத்துவர் ஆலோசனைப்படி நடக்கவும். விதி 5. இடது நாசியால் மூச்சு விடுங்க, உடல் வெப்பம் தணியும். உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான உண்மை சொல்லட்டுமா? உங்க 2 மூக்கு துவாரமும் ஒரே மாதிரி இயங்காது. நம்ம உடம்பு ஒவ்வொரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாசியை ஆதிக்கம் செலுத்த விட்டு இன்னொரு நாசியை ஓய்வெடுக்க விடும். காலையில பொதுவா நம்ம வலது பக்க நாசி ஆக்டிவா இருக்கும். வலது நாசி சூரிய நாடி. இது உடம்புல வெப்பத்தையும் எனர்ஜியையும் கூட்டும். ஆனா நீங்க காலையிலேயே வலது நாசி வழியா மூச்சு விட்டா உங்களுக்கு வெப்பம் அதிகமாகி கோபம், எரிச்சல் வரும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் காலையில எழுந்ததும் இடது கையை மடக்கி இடது பக்கமா 1 நிமிஷம் படுத்துக்கிட்டு இடது நாசி வழியா மூச்சு விட சொல்வாங்க. இடது நாசி சந்திர நாடி. இது உடம்பை குளிர்விக்கும், மனசை அமைதிப்படுத்தும். என்ன செய்யணும்? எழுந்து உட்கார்ந்ததும் உங்க வலது கை கட்டை விரலால் வலது நாசியை அடைச்சிக்கிட்டு இடது நாசியால் மட்டும் 21 முறை நிதானமா மூச்சு விடுங்க. உள்ளுக்குள்ள ஒரு குளிர்ச்சியும் தெளிவும் வரும். பார்த்துக்கிட்டே இருங்க. விதி 6. வயிற்றில் முதல் விழும் பொருள் வெற்றிலை அல்ல, இது. இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு காலையில காஃபி, டீ இல்லாட்டி கண்ணே தெரியாது. ஆனா அது வெறும் வயிற்றுக்கு போற காரம். நம்ம உடம்புக்கு காலையில முதல்ல தேவைப்படுவது காரம் இல்ல, சாந்தம். என்ன செய்யணும்? 1. ஊற வைத்த பாதாம், சோக்ட் ஆல்மண்ட்ஸ். ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி 5 பாதாம் பருப்பை தண்ணியில போட்டு வச்சிடுங்க. காலையில எழுந்ததும் அதோட தோலை உரிச்சு சாப்பிடுங்க. நம்ம உடம்பு காலையில எந்த சத்தையும் எளிதா உறிஞ்சிக்கும். பாதாம்ல இருக்கிற வைட்டமின் இ மூளைக்கு டானிக். 2. துளசி இலை. ஏதோ மூட நம்பிக்கை மாதிரி பேசல. ஒரு துளசி இலைய பறிச்சு தண்ணி விட்டு சுத்தம் பண்ணி வாயில போட்டு மெல்லுங்க. அது வயிற்றுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அதோட சாறு உங்க உமிழ்நீர்ல கலந்து உங்க ரோமத்திற்கு இம்யூனிட்டி ஒரு கேடையும் கட்டும். இதை 21 நாள் பண்ணுங்க. வருஷம் முழுக்க உங்களுக்கு சளி, இருமல் கிட்டவே கிட்டாது. விதி 7. கண்களுக்கு குளிர்ச்சியான அபிஷேகம். கண்கள் நம்ம உடம்புல இருக்கிற அதி உஷ்ணமான பகுதி. காலையில எழுந்ததும் கண்களை மட்டும் குளிர்ச்சியான தண்ணியில அலசினா போதாது. என்ன செய்யணும்? 1 வாய் தண்ணியை எடுத்து வாய்க்குள்ள நிரப்பி கண்களை நன்னா மூடிக்கிட்டு அந்த தண்ணி கொண்ட வாயை உப்பலாக்கி பஃப் அப்படியே கண்களின் மேல் அந்த குளிர்ச்சியை படவிடுங்க. ஒரு 10 செகண்ட். இத 3 தடவை பண்ணுங்க. வாயில இருக்கிற தண்ணியோட குளிர்ச்சி கண்ணோட உள் தசைகளை ரிலாக்ஸ் பண்ணும். இதனால கண் எரிச்சல், கண் கலங்கல் வராது. பார்வை தெளிவா இருக்கும். இது நம்ம வீட்டு வைத்தியம். விதி 8. சூரிய நமஸ்காரம் செய்ய முடியலையா?
கவலையே படாதீங்க, இத மட்டும் பண்ணுங்க. எனக்கு உட்கார்ந்து யோகா பண்ண நேரம் இல்ல, இடம் இல்லைன்னு சொல்றவங்களுக்காக இந்த ஒரு விதி. சாணக்கியர் சொன்னது போல நம்ம மூட்டுகள் எல்லாம் கிரீஸ் பண்ணப்பட்ட மெஷின் மாதிரி. காலையில எண்ணெய் விட்டு ஆட்டி வைக்கலைன்னா அது கரகரன்னு இழுக்கும். என்ன செய்யணும்? படுக்கையிலிருந்து எழுந்து நிற்கும் முன்பு படுக்கையிலேயே இத பண்ணுங்க. 1. முழங்கால் சுழற்சி. 2 கால்களையும் நீட்டி முழங்காலை மடக்கி உங்க 2 கைகளாலும் கட்டிக்கிட்டு வட்டமா 5 முறை வலப்பக்கம் 5 முறை இடப்பக்கம் சுத்துங்க. 2. கணுக்கால் சுழற்சி. பாதங்களை மேலே தூக்கி கணுக்காலை கடிகார முள் திசையிலும் எதிர் திசையிலும் சுத்துங்க. 3. கழுத்து பயிற்சி. மெதுவா தலையை இடப்புறம் வலப்புறம் திருப்புங்க. மேலே பார்க்காதீங்க, கீழே மட்டும் பாருங்க. இதனால உங்க மூட்டுகளில் இருக்கிற தேங்கி நிற்கிற திரவம் சைனோவியல் ஃப்ளூவிட் வெளியேறி உராய்வு இல்லாம பாதுகாக்கும். நாள் முழுக்க உங்க உடம்பு எண்ணெய் விட்ட மாதிரி லேசா இருக்கும். விதி 9. மூச்சு பயிற்சி. உங்களுக்குள் ஒரு தூங்குற சிங்கம் இருக்கு. நண்பர்களே, நம்ம நுரையீரலோட முழு கொள்ளளவையும் நாம் பயன்படுத்துவதே இல்லை. காலையில சரியான மூச்சு பயிற்சி பண்ணினா உங்க நுரையீரல் 10 வருஷம் பின்னோக்கி போயிடும். என்ன செய்யணும்? பஸ்திரிகா பிராணாயாமம். கீழே உட்கார்ந்து முதுகு நேரா இருக்கணும். நிறைய காத்த மூக்கு வழியா சத்தமா வாங்கி வயிறு வரைக்கும் நிரப்புங்க. பலமா சத்தமா மூக்கு வழியாவே காத்த வெளியே விடுங்க. வயிறு உள்ளுக்கு போகணும். இப்படி 21 முறை வேகமா பண்ணுங்க. எச்சரிக்கை, உங்களுக்கு பிபி, இதய பிரச்சனை, தலைவலி இருந்தா இத வேகமா செய்யாதீங்க, மெதுவா பண்ணுங்க. மத்தவங்க இது பண்ணுங்க, உங்களுக்குள்ள ஒரு புது எனர்ஜி புகுந்த மாதிரி இருக்கும். காஃபியே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவீங்க. விதி 10. காலில் விழும் நீர் தலைக்கு இறங்கும் குளிர்ச்சி. பாத்ரூமுக்கு குளிக்க போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நேரா ஷவரை எடுத்து தலையில கவுட்டுவாங்க. இது மிக மிக பெரிய தவறு. உங்க தலை மாதிரியான முக்கியமான உறுப்பு மேல திடீர்னு தண்ணி விழுந்தா உடம்பு ஷாக் ஆகும். என்ன செய்யணும்? முதல்ல உங்க பாதங்களை மட்டும் நல்ல தண்ணியில கழுவுங்க. பிறகு மெதுவா முழங்கால் வரை, அப்புறம் இடுப்பு வரை, கடைசியாதான் முகத்தையும் தலையையும் நனைக்கணும். பாதம் வழியா உடம்பு குளிர ஆரம்பிச்சா உங்க மூளைக்கு பாதிப்பு வராது. இதுதான் நம்ம பாரம்பரியம் சொல்லித்தர்ற அறிவியல். விதி 11. எந்த வேலையும் ஆரம்பிக்கும் முன் 1 நிமிடம் மௌனம். இது ஸ்பிரிச்சுவல் இல்ல, இது சைக்காலஜிக்கல். உங்க மொபைல் ஆன் பண்றதுக்கு முன்னாடி உங்களை 1 நிமிடம் ஷட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன செய்யணும்? காஃபி குடிச்ச பிறகு போன் எடுக்கிறதுக்கு பதிலா கண்ணை மூடிக்கிட்டு 1 நிமிஷம் சும்மா இருங்க. இந்த 1 நிமிஷம் உங்க பிரைம் டைம். இதுல எந்த எண்ணமும் வராம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எண்ணங்கள் வந்து போகட்டும். நீங்க ஒரு பார்வையாளர் மாதிரி வேடிக்கை பாருங்க. இது உங்க மூளையை நாள் முழுக்க ஃபோக்கஸ்டா இருக்க வைக்கும். யாரோ கத்தினாலும் பதட்டப்படாத ஒரு மன உறுதியை இது கொடுக்கும். விதி 12. உங்க உணவை யாருக்கும் காட்டாதீங்க. நண்பர்களே, இது வினோதமான விதியா இருக்கு இல்லையா? ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. காலையில நீங்க எவ்வளவு ஆரோக்கியமா சாப்பிடுறீங்க, எப்படி சாப்பிடுறீங்கன்னு சமூக வலைத்தளத்துல போடுறதுனால உங்க கவனம் சிதறுது. இது நல்லா இருக்கா, லைக் வருமா, மூளை யோசிக்க ஆரம்பிச்சிடும். என்ன செய்யணும்? உங்க காலை உணவை, அதாவது பிரேக்ஃபாஸ்ட அமைதியா, மொபைல் இல்லாம முழு கவனத்தோட சாப்பிடுங்க. இந்த 20 நிமிஷமும் நீங்க உங்களுக்காக மட்டும் ஒதுக்குற நேரம். இது உங்க உணவு சரியா ஜீரணமாக உதவும். முக்கியமா நீங்க சாப்பிடுறத கவனிச்சாதான் உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருக்குங்கிற சிக்னல் மூளைக்கு போகும். இல்லைனா ஓவரா சாப்பிட்டு லேட்டா வருத்தப்படுவீங்க. என் தோழர்களே, இது வெறும் பழக்கம் இல்ல, இது முதலீடு. நண்பர்களே, இந்த 12 விஷயங்களை பார்த்துட்டு ஐயோ இவ்வளவு பண்ண முடியுமான்னு உங்க மனசு கேட்கும். அதான் உங்க மூளையோட சதி. அது பழைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க விரும்பும். ஆனா இதுல ஒரு 4 விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. 1 வாரம் செய்யுங்க. முதல்ல விதி 1 வெளிச்சம், விதி 5 இடது நாசி மூச்சு, விதி 6 பாதாம் பிளஸ் துளசி, விதி 9 மூச்சு பயிற்சி. இந்த 4ம் போதும். 21 நாட்கள் தொடர்ந்து பண்ணுங்க.
அப்புறம் பாருங்க உங்க உடம்பு எப்படி மாறுதுன்னு, உங்க மனசு எவ்வளவு தெளிவா இருக்குதுன்னு. நண்பர்களே, இதெல்லாம் தெரியாம இருந்தா அது பெரிய இழப்பு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, இனி இழப்பு உங்களுக்கு இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அடுத்து உங்களுக்கு என்ன டாபிக்ல வீடியோ வேணும் கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ முழுக்க பார்த்ததுக்கு நன்றி. உங்க நாள் இனிமேல் பொன்னான பொழுதா மாற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.